நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சாம் பிட்ரோடா ஆகியோருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதும் இதுவே முதன்முறை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு ஹரியானா சிறப்பு நீதிமன்றத்தில் ஏப்ரல் 25 விசாரணைக்கு வர இருக்கிறது. 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் சாம் பிட்ரோடாவையும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையில் இணைத்திருக்கிறது. இதுவே முதன்முறை என்றும் சொல்லப்படுகிறது. சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறையால் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதன்முறை என்று சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு ஹரியானா சிறப்பு நீதிமன்றத்தில் வர இருக்கக்கூடிய 25 விசாரணைக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, நேஷனல் ஹெரால்டு அந்த வழக்கு தொடர்பாக 700 கோடி மதிப்பிலான சொத்து மதிப்பிலான விஷயங்களை கையகப்படுத்துவதற்கு அமலாக்கத்துறை முயற்சி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது.